ஒருவேளை அஞ்சலி குடிச்ச பாய்சன் டேஞ்சர் ஆனதா இருந்து அவ வயித்து புண்ணு ஆறாம போயிட்டா அவ ஃபியூச்சர் லைஃப் சிக்கலா போயிடும். நாங்க வேணா அஞ்சலிய வேற ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போட்டோமா? ஐயோ, அஞ்சலிய வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா அவ பாய்சன் குடிக்கலன்னு தெரிஞ்சிருமே, நான் மாட்டிப்பனே. என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? எங்க என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் தான் அவங்கள காப்பாத்திட்டேனே. அஞ்சலி இங்கே இருக்கட்டும், அவங்கள செக் பண்ணிட்டேன். அவங்க ஸ்டொமக்ல எந்த பொண்ணும் இல்ல. அஞ்சலிக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கேன். அவங்க சீக்கிரமா கியூர் ஆயிடுவாங்க. யூ டோன்ட் வரி. கரெக்ட் டாக்டர். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, வேண்டாம் கௌதம், அதான் டாக்டரே தெளிவா சொல்றாருல்ல, அவரே அஞ்சலியை நல்லபடியா குணப்படுத்தி அனுப்புவாரு இல்ல டாக்டர்? ஆமாமா. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அப்ப நாங்க கிளம்புறோம். வரும் டாக்டர். கொஞ்ச நேரத்துல உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்து போச்சு. ஏன் இவங்க திடீர்னு இதெல்லாம் கேக்குறாங்க? ஒருவேளை இவங்களுக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சான்னு தெரியலையே. இனிமே நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். சொல்லுங்க டாக்டர். அந்த கௌதம்க்கும் இலக்கியாவுக்கும் என் மேல டவுட் வர மாதிரி தெரியுது. அஞ்சலிக்கு நடக்கிறது போலி ட்ரீட்மெண்ட் தானே அவங்க மட்டும் கண்டுபிடிச்சாங்கன்னா நாம மொத்தமா மாட்டிப்போம். நீ உடனே அஞ்சலி ரூமுக்கு போய் அங்க சந்தேகப்படுற மாதிரி திங்ஸ் எதுவும் இருந்தா அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடு சீக்கிரம். ஓகே டாக்டர். சொல்லுங்க டாக்டர். மேடம், கொஞ்சம் சிக்கலாயிடுச்சு. கௌதமும் இலக்கியாவும் திடீர்னு அஞ்சலியை பத்தி விசாரிச்சுட்டு போறாங்க. நான் மாட்டிப்பேன்னு பயமா இருக்கு. என்ன சொல்றீங்க? அஞ்சலி பத்தி என்ன விசாரிச்சாங்க? அஞ்சலி குடிச்சது என்ன கைண்ட் ஆஃப் பாய்சன் என்ன துருவி துருவி கேட்டாங்க. நான் எப்படியோ சொல்லி சமாளிச்சிட்டேன் மேடம். இருந்தாலும் அவங்களுக்கு என் மேல டவுட் வந்திருக்குமோன்னு தோணுது. முதல்ல நீங்க பயப்படுறத நிறுத்துங்க. அவங்க வேற என்ன கேட்டாங்க? அஞ்சலியை வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் தரலாமான்னு கேட்டாங்க. நான் தேவையில்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் மேடம். அவ்வளவுதானே? இங்க பாருங்க, கௌதமும் இலக்கியாவும் அஞ்சலியை காப்பாத்தி அவளை நல்லா வாழ வைக்கிறதுக்கு துடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அக்கறையில தான் உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஓகே மேடம். ஆனா டாக்டர், ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க மேடம். அந்த இலக்கியா எனக்கே தண்ணி காட்டினவ. அவளுக்கு டவுட் வராத மாதிரி நடந்துக்கோங்க. பதட்டப்பட்டு நீங்களாவே காட்டி கொடுத்துறாதீங்க. ஓகே மேடம், நான் அப்படியே நடந்துக்கிறேன். அப்ப நான் வச்சிட்டுமா? பெரிய துப்பறியும் புலி அப்படியே புருஷன் கூட சேர்ந்துக்கிட்டு துப்பறியா? இந்த முறை என் திட்டத்தை உன்னால அழிக்க முடியாதுன்னு உனக்கு தெரியலடி. கௌதம் இலக்கியமும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டரோட ஆக்டிவிட்டிஸே சரியில்லையே. இன்னைக்கு இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சே ஆகணுமே. டாக்டர், இந்த ரிப்போர்ட் செக் பண்ணுங்க. இலக்கியா, டாக்டர் கிட்ட கட்டுக்கட்டா பணம் இருந்தது. என்ன பாய்சன் கேட்டா அவர் தடுமாறுனது. அந்த வார்ட் பாய் முடிச்சது எல்லாமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு லிங்கா இருக்க மாதிரியே இருக்கு. நீ என்ன நினைக்கிற? ஆமா கௌதம், எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அஞ்சலியும் டாக்டரும் சேர்ந்து ஏதோ டிராமா பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கவலை விட, டாக்டரை கையும் களவுமா புடிச்சிடலாம். புரிஞ்சுதா? ஓகே டாக்டர், தேங்க்யூ. நல்லா செக் பண்ணிட்டியா? செக் பண்ணிட்டேன் டாக்டர். கௌதம் இலக்கியா சந்தேகப்படுற மாதிரி இருந்த பிரிஸ்கிரிப்ஷன், ட்ரிப்ஸ் பாட்டில் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன். சரி, நீ போ. ஓகே டாக்டர்.
என்ன டாக்டர் வார்ட் பாய் பதட்டமா வந்துட்டு போறான்? என்னாச்சு? சொல்றேன் மா, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. யாரும் உள்ள வராம பாருங்க. சரிங்க டாக்டர். இங்க பாருங்க அஞ்சலி, கௌதமும் இலக்கியாவும் இப்ப இங்க வந்து நீங்க குடிச்சது என்ன பாய்சன்னு கேட்டு விசாரிச்சாங்க. ஐயோ, என்ன டாக்டர் சொல்றீங்க? அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா? அப்படி தெரியல, ஆனாலும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதுக்கு தான் வார்டு பாயை நான் அனுப்பி உங்க ரூமை கிளீனா வச்சுக்க சொன்னேன். அத்தைய ரூமுக்கு வெளியே காவலுக்கு நிக்க வச்சுட்டு டாக்டர் உள்ள போயிருக்காருன்னா நாம விசாரிச்சதுல அவர் பயந்த மாதிரி தானே தெரியுது. அநேகமா நம்ம வந்தத டாக்டர் அஞ்சலி கிட்ட சொல்லிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட். குற்றம் செஞ்சவங்களோட பதட்டம் அவங்கள காட்டி கொடுக்கும். டாக்டரும் பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அது என்ன நாம கண்டுபிடிப்போம். ஏதோ பணம் கிடைக்குதேன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன். நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சரி டாக்டர், நான் பாத்துக்கிறேன். என் பேரு கெடாம இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு. கௌதம் இலக்கியா கிட்ட ஒரு பேஷண்ட் மாதிரி நல்லா நடிங்க. ஓகே டாக்டர். டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி அஞ்சலியோட பிளட் ரிப்போர்ட் எழுதி வாங்கிட்டேன். அதை இங்க வச்சுதான் கொடுப்பியா? இந்த விஷயம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில தேவையில்லாம பேசாத. வா. சரிங்க டாக்டர். இந்த விஷயம் வெளியே மட்டும் தெரிஞ்சது தொலைச்சிரும். ஓகே டாக்டர். இத பார், ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து இறங்கி இருக்கு. சரியா இருக்கான்னு செக் பண்ணு. செக் பண்றேன் டாக்டர். டாக்டர், விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு டாக்டர் சொல்றாருன்னா அது என்னவா இருக்கும்? தெரியல. ஆனா டாக்டரும் வார்ட் பாயும் பதட்டமாவே பேசிக்கிறாங்க. இந்த வார்ட் பாய் டாக்டரோட கூட்டாளின்னு தான் நினைக்கிறேன். டாக்டரை விட்டு முதல்ல அந்த வார்ட் பாயை விசாரிச்சா உண்மை தெரியும். ஏங்க, அப்ப விசாரிங்க. ஆனா எப்படி விசாரிக்க போறீங்க? இல்லைக்க, முதல்ல அந்த வார்ட் பாய் எங்க போறான்னு ஃபாலோ பண்ணுவோமா? அவனை ஃபாலோ பண்ணா உண்மை தெரியல. கௌதம், ஒரு நிமிஷம். எதுக்குங்க? இது யூஸ் ஆகும். வா போலாம். அஞ்சலி, ஏதாவது சாப்பிடுறியா? போய் டீ இருந்தா வாங்கிட்டு வாமா. சரி. போ. இந்த சிலிண்டர் காணுமே. ஒருவேளை குடோன்ல இருக்குமோ? அங்க போய் பாப்போம். நீங்க நீங்க எங்க? டேய், நாங்க தான்டா. ஏன் எங்களை பார்த்தோன்னா வாய் கொளறுது? நீங்க இங்க என்ன பண்றீங்க? முதல்ல வெளியில போங்க. போறோம். ஆனா உன்னையும் கூட்டிட்டு தான் போக போறோம். நின்றா. எங்க போற? அசஞ்ச கழுத்துல கத்திரிய இறக்கிடுவேன். என்ன விட்டுருங்க சார். அப்ப எங்க கூட வா. எங்க சார்? டேய், சொன்னதா வருவியா? தப்பிக்கலான்னு பார்த்த அப்படியே ஒரு இறக்கிருவேன். சார் வாடா. சார் போடா. கௌதம், அத்தை. இங்க போ. சார், எதுக்கு நாங்க கூட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? நீ ஓயாம மருத்துவ சேவை செய்யறல்ல, அதான் உன்னை கட்டி போட்டு ஓய்வு எடுக்க வைக்கலான்னு. என்ன கிண்டல் பண்றீங்களா? இது மட்டும் எங்க டாக்டர் தெரிஞ்சது உங்களை சும்மா விட மாட்டாரு. தம்பி,
நாங்களும் டாக்டர் சும்மா விட மாட்டோம். உங்க டாக்டர் அஞ்சலியோட சேர்ந்துகிட்டு ஏதோ தில்லு முள்ளு பண்றாரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் தெரியாது. ச்சே, சும்மா நடிக்காத. எதுவும் தெரியாதுன்னா அப்புறம் எதுக்கு டாக்டர் கிட்ட? நாங்க டாக்டர் கிட்ட அஞ்சலி குடிச்சது என்ன விஷயம்னு கேட்டுக்கிட்டு இருந்தப்போ நீ அந்த முடிவு முடிச்ச. இதோ பார் தம்பி, டாக்டர் அஞ்சலி விஷயத்துல பொய் சொல்றாருன்னு எங்க 2 பேருக்கும் நல்லாவே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.